சமையல பத்தி என்ன தெரியும்? நீங்க சொல்லித்தாங்க அத்தை, கத்துக்கிறேன். அப்ப ஒண்ணும் தெரியாது. ஆமா. நீ சமைக்க போறதுக்கு முன்னாடி சமைக்கிற பொருளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது என்ன? ஆமா ஆமா அடிக்காதவா. ஆமா ஆமா சப்பாத்தி கட்ட. சூப்பர். இது அது டி பானடா. உடு 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 பான். ஆ, அப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நேரா சமையலுக்குள்ள போயிருவோம். அடச்சி, சமைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கலாம். இப்படி ஆர்வ கோளாறா இருக்க கூடாது. புரியுதா? யாருக்கு என்ன சொல்லி தரணும்? உன் பொண்டாட்டிக்கு தான் சமைக்க சொல்லி தரணும். நீ ஏன் ஏதாவது சொல்லு. தள்ளு. இவளுக்கா? டான் ஏதாச்சும் ஈஸியா சொல்றா. ஈஸியா தானே. தோசை வேணாண்டா. மாவு எடுத்து ஊத்தணும், உருண்டையா சுத்தணும், இல்லாதபடி எடுக்கணும். செம்ம கஷ்டம்டா. நீ சமைக்கிறதே கஷ்டம் தான். அப்ப சப்பாத்தி. சப்பாத்தி சோ சிம்பிள். கல்லுல உருட்டி வைக்கிற, சும்மா அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சூப்பர். என்ன சமைக்க போற? சப்பாத்தி. கம்மியா ஊத்து. மாவு கெட்டியா இருக்கணும். அவ்வளவுதான். அவன் எதுக்கு பாக்குற? மாவு போடு. நல்லா பிசைஞ்சு வை. ஏய், என்னடி இப்படி கலக்கி தோசை மாவு மாதிரி செஞ்சிட்டு இருக்க? லூசே, மாவு எடுத்து போடு. போடுவோ. போடுறி, அம்மா வரதுக்குள்ள சீக்கிரமா எடுத்து போடு. சூப்பர் சூப்பர். இப்படி போடணும். அம்மா, என்னடி ஆச்சு? என் மூஞ்சில மாவு போட்டாது. இப்படி. ஐயோ. நீங்க தானே இது வந்து கரெக்டா செஞ்சு காமிக்க சொன்னீங்க. கரெக்டா செஞ்சிட்டல?